நிமிஷம். ஹாய் நண்பர்களே, படம் திருப்பி மரம் ஆர்டர் வந்துருக்கு. முத்துப்பேட்டைக்கு முத்துப்பேட்டையில் இருந்த ஆள் கேட்டார். ஏற்கனவே ஒரு 6 பீஸ் போட்டு விட்டேன். திருப்பி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வித்தியாசமாக ஒரு மரம் செஞ்சுருக்கேன். அதாவது அப்படி நின்றுட்டே கூட்டுறா மாதிரி. இது இன்றைக்கி தான் செஞ்சேன். இது காலையில் வீடியோ எடுக்க முடியல. அது தனியாக எடுத்தா 150 ரூபா இந்த மரம். வேணா சொல்லுங்கள், சரி நம்ம வீடியோவில் பதில் போடுங்க, நான் போட்டு விட்றேன். உழைங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருக்காமைய. நம்மளால் முடிஞ்சது நம்ம உழைக்கணும். உழைக்கிறதுக்கு ஊனம் ஒரு தடையே இல்லை. நம்ம மனசு தான் காரணம். தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம எதில் வேணாலும் வெற்றி பெறலாம். சும்மா இருக்காமல் உங்களால் முடிஞ்ச எதனா கைத்தொழில் செய்யுங்க, எதனா ஒன்று செய்யுங்க, உழைங்க. அந்த பாருங்க, எனக்கு புதுசாக ஒரு மாடல் செஞ்சுருக்கேன். நின்றுட்டே கூட்டுற மாதிரி. கை செய்யுது, சாதா மரம் நல்லா செய்கிறேன். மொத்தமாக சில்லறையும் கொடுக்குறேன். மொத்தமாக வேணாலும் செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன். வாழ்க்கையில் எனக்கும் மனசை தளர விடாதீங்க. தன்னம்பிக்கை இருந்தால் எதிலும் நீங்கள் வெற்றி பெறணும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? உட்பாடுற மரம், கோலப்படி அச்சு, மரம், கைப்பிடி போட்டது போடாது, காவா கரண்டி, ட்ரே, தட்டு, தகடில் எந்த வேலைன்னு சொல்லுங்கள். சின்ன வேலை நான் செஞ்சு இருக்கேன். எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க. முக்கியமாக இது வரையும் ஆர்டர் வர மாட்டேது. எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் போகிறீங்க, ரசிக்கிறீங்க. மெயினாக மாட்டுத்திறனை உழைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க. நான் உங்களை என்ன ஹெல்ப் கேட்குறீங்க? ஹெல்ப் தான் கேட்குறேன். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு விழுந்துவோம். அது மாதிரி எல்லா மாட்டுத்திறனையும் உழைக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம எதிலே வெற்றி பெறலாம். ஊனத்தை பற்றி எண்ணாதீங்க. ஊனமாக ஒரு குறையில்லை நம்மளுக்கு. நம்ம முயற்சி தான். முயற்சி அடையார் இறைச்சடையார். அந்த மாதிரி எதிலே வெற்றி பெறலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. பாய். எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க. பாய்.